ஸ்ரீலிங்க புராணம் 36ஆம் பகுதி. ஜேஷ்டா தேவி வரலாறு. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்தபோது திருப்பார்கடலில் ஆலகால விஷத்துடன் ஒரு கன்னிகையும் தோன்றினாள். அவள் பெயர் ஜேஷ்டா தேவி. அப்போது திருப்பார்கடலில் தோன்றி பலவற்றையும் பலர் விரும்பி எடுத்து கொண்டனர். ஆனால் ஜேஷ்டா தேவியை யாரும் விரும்பவில்லை, ஏற்கவில்லை. அவளை துரத்தினர். இந்நிலையில் தேவர்கள் பிரபன் என்ற ஒருவனை படைத்து அவனுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி ஜேஷ்டையை திருமணம் செய்ய செய்தனர். பிரபன் ஜேஷ்டையை திருமணம் செய்து அவளை அழைத்து கொண்டு நல்லவர்கள் வாழும் ஊர்களுக்கு சென்றான். ஆனால் ஜேஷ்டா தேவிக்கு அவன் தங்கும் இடங்களில் தங்க முடியாது இருந்தது. எனவே லக்ஷ்மி நாராயணன் திருமணத்தால் பொறாமை கொண்ட இவள் கணவனை அவன் செல்லும் இடங்களில் எல்லாம் தங்கச் செய்யாமல் கிளப்பிக் கொண்டு வந்தாள். இதனால் கோபம் கொண்ட பிரபன் அவள் செய்கைக்கான காரணத்தை கேட்டான். அப்போது அவள் நல்லவர்கள் இருக்கும் இடங்களிலும் யாகம் முதலிய நல்ல காரியங்கள் நடைபெறும் இடங்களிலும் தான் இருக்க முடியாது என்பதை அவனுக்கு விளக்கினாள். அப்போதுதான் அவள் சுயரூபம் அவனுக்கு தெரிய வந்தது. எனவே அவளிடமிருந்து தன்னை கழற்றி கொள்ள விரும்பினான். அதற்காக அவன் ஒரு யுக்தி செய்தான். அவளிடம் அவளை பற்றி இப்போதுதான் நன்கு தெரிந்து கொண்டதாக கூறி அவர்கள் தங்குவதற்கு ஓர் இடத்தை கண்டு வருவதாக கூறி அவளை ஒரு குளக்கரையில் காத்து கிடக்கச் செய்து அவளை தனியே விட்டு புறப்பட்டான். அப்போது அவள் தன் ஆகாரத்திற்கு வழி செய்யுமாறு கேட்டாள். அவன் பூஜை செய்யாதவர்களுடைய பொருள் எல்லாம் அவளை சேர்ந்ததே என்று கூறி விடை பெற்று சென்றான். நெடுநேரமாகியும் அவன் திரும்பி வராதது கண்டு கணவரை தேடி புறப்பட்டாள் ஜேஷ்டா தேவி. வழியில் ஸ்ரீதேவியும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ஆனந்தமாக உரையாடி கொண்டிருப்பதைக் கண்டு ஓவென அழுது கொண்டே மாதவனின் திருப்பாதங்களில் விழுந்தாள். நிகழ்ந்ததையெல்லாம் எடுத்து கூறி கதறி அழுதாள். அவளுக்கு திருமால் ஆறுதல் கூறி அவள் கணவர் திரும்பி வரும் வரை ஓர் நிரந்தர இடத்தை காட்டினார். யார் ஒருவன் அவரை பூஜித்து ஆனால் ஈசனை நிந்தனை செய்வானோ அவன் வீட்டில் அவள் தாராளமாக வாசம் செய்யலாம் என்றும் அவன் பொருட்களை புசித்து பசி ஆறலாம் என்றும் கூறி சமாதானப்படுத்தினார். திருமால் கூறிய வண்ணம் தனக்கொரு இடத்தை தேடி சென்றாள் ஜேஷ்டா தேவி. இன்னமும் தன் கணவரை தேடி அலைந்து கொண்டுதான் இருக்கிறாள். அப்போது முனிவர்கள் ஜேஷ்டையை தன்னிடம் நெருங்க விடாது இருக்க என்ன வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று சூதரை கேட்டனர். அப்போது சூதமா முனிவர் மாதவனுடைய அரிய திருநாமமான 8 எழுத்து மந்திரமான அஷ்டாக்ஷரியை எவனொருவன் பக்தியுடன் ஜபித்து வருகிறானோ அவனிடம் ஜேஷ்டை ஒருபோதும் நெருங்க மாட்டாள். அந்த இடத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என ஒதுங்கி சென்று விடுவாள். 36ஆம் பகுதி நிறைவடைந்தது.